ஜியோகிராஃபியில் லித்தோஸ்பியர் ஃபர்ஸ்டில் எண்டோஜெனிக் ப்ராசஸ் பற்றி பார்க்குறோம். அதனோட கண்டினியூட்டியை பார்க்கலாம். ஜியோமார்பிக் ப்ராசஸ் இதில் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ப்ராசஸ் எண்டோஜெனிக் ப்ராசஸ். இன்டர்னல் ப்ராசஸ்னால் எர்த்தோட இன்னர் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸோட ஆக்ஷனை தான் இன்டர்னல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது இந்த ஃபோர்ஸஸ் எது பில்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்ஸ், அதாவது இன்னர் பார்ட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்டு டோப்போகிராஃபிக் ரிலீஃப். டோப்போகிராஃபிக் ரிலீஃப் மீன்ஸ் அதாவது இந்த பிளேட்ஸு, டெக்டானிக் பிளேட்ஸோட மூமெண்ட்ஸ்னால வரக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ் இன்னர் பார்ட்டில், அதுதான் டோப்போகிராஃபிக் ரிலீஃப்னு சொல்லுவோம். அண்டு நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். அதாவது எர்த்தோட சர்ஃபேஸில் அதாவது நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் லைக் ரன்னிங் வாட்டர், கிளேசியர், விண்டு அண்ட் வேவ்ஸ், இதனால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸஸை தான் நம்ம எக்ஸ்டர்னல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இன்டர்னல் ப்ராசஸ்னால் எர்த்தோடைய க்ரஸ்டோட டீப்பஸ்ட் பார்ட்லேருந்து ஹீட்டையும் எஜெக்ட் மெட்டீரியல்ஸையும் ஜென்ரேட் பண்ணுறது தான் இன்டர்னல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு பிரின்சிபல் சோர்ஸஸ்ன்னு பார்த்தோன்னா இன்டர்னல் ரேடியோ ஆக்டிவிட்டி மீன் கதிர்வீச்சு, பிளேட் டெக்டானிக்ஸ். ஓகே, இது எர்த்தோடைய இன்னர் பார்ட்டில் இருக்கக்கூடிய லித்தோஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லாப்ஸ் ஆஃப் ராக்ஸாக இருக்கும். அதாவது அந்த ராக்ஸு ஸ்லாபாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் ஸ்லாப்ஸ் அண்டு மைனர் பிளேட்ஸு. இந்த பிளேட்ஸ் மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். எங்கேன்னு பார்த்தோன்னா மேண்டில் இண்டிபெண்ட்டாக மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங்கை தான் அதாவது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா மவுண்டைன் ரேஞ்சஸையும் அண்ட் இர்ரெகுலர் சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா லேண்ட்லேயும் சரி ஓசன் ஃப்ளோர்லேயும் சரி இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இதை தான் நம்ம டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதிலேருந்து வரக்கூடிய அந்த தெர்மல் எனர்ஜி மேண்டிலிருந்து தெர்மல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. எது? இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட மூமெண்ட்ஸு. ஓகே, இந்த எர்த் வால்கனஸ் இதனோட ஆக்டிவிட்டீஸ் இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட மூமெண்ட்ஸ்னால் வரக்கூடியது தான். டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்டரிஸ் 3 டைப்ஸாக இருக்குது. கன்வர்ஜென்ட் பவுண்டரி, டைவர்ஜென்ட் பவுண்டரி அண்டு கன்சர்வேட்டிவ் பவுண்டரி. ஓகே, இதில் கன்வர்ஜென்ட் பவுண்டரின்னா அதாவது பிளேட் டெக்டானிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்றோட ஒன்று ஃபோல்ட் ஆகிறது தான் கன்வர்ஜென்ட் பவுண்டரின்னு சொல்லுவோம். அதாவது எ பிளேட் சிங்க்ஸ் அண்டர் அனதர், ஒன்றுக்கு மேலே இன்னொன்று ஃபோல்ட் ஆகி இருக்கிறத நம்ம கன்வர்ஜென்ட் பவுண்டரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோல்ட் மவுண்டைன் ஹிமாலயா. ஓகே, அண்ட் டைவர்ஜென்ட் பவுண்டரி அதாவது மேண்டில் இருக்கக்கூடிய மேக்மாவோட பஸ்ஸஸால் அந்த பிளேட்ஸ் டைவர்ட் ஆகி மூவ்மெண்ட் ஆகிறது தான் டைவர்ஜென்ட் பவுண்டரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மிட் அட்லாண்டிக் ரீஜ். கன்சர்வேட்டிவ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. ஓகே, இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட ஸ்லைட்ஸு ஹரிசாண்டலாக ஃபால்ட் ஆகிறது தான் கன்சர்வேட்டிவ் பவுண்டரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சான் ஆண்ட்ரஸ் ஃபால்ட். மூமெண்ட்ஸ் ஆஃப் காண்டினென்டல் பிளேட்ஸ். ஓகே, இந்த இன்னர் பார்ட் அதாவது எர்த்தோட இன்னர் பார்ட்டில் இருக்கக்கூடிய கம்பர்ஷனல் ஃபோர்ஸால் இந்த பிளேட்ஸ் ஆனது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தோன்னா அப்வார்ட்ஸ் அண்ட் டவுன்வார்ட்ஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மூவிங்கை தான் என்ன சொல்கிறோன்னா ஃபோல்டிங் சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபோல்டிங்கால் ஏற்படக்கூடியதான் மவுண்டைன்ஸ், அதாவது ஃபோல்டு மவுண்டைன்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டைன் ரேஞ்சஸ் ஹிமாலயாஸ் அண்டு ஆல்ப்ஸ். இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் ஆவரேஜாக பெர் இயருக்கு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மூவ்மெண்ட் பார்த்தோன்னா ஸ்லோ மூவ்மெண்ட் அண்டு லாங் வே அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓவர் மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு இந்த பிளேட்ஸ் மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால காண்டினென்ட்ஸ் ரைடிங் ஆகிக்கிட்டே இருக்கும். பார்த்தோன்னா லாங் வேக்கு. Okay, for example, about 250 million years ago, Indian plate பார்த்தோன்னா one of the part of Gondwana land. Okay, Gondwana land means
எதையெல்லாம் வந்து உள்ளடக்கியிருக்குன்னு பார்த்தோன்னா மாடர்ன் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அண்ட் சவுத் அமெரிக்கா இது எல்லாம் உள்ளடக்கியது தான் கோண்டுவானா லேண்டு. ஓகே, இந்த கோண்டுவானா லேண்டில் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் இந்தியன் பிளேட்டாக இருந்தது. எப்போன்னு பார்த்தோன்னா 250 மில்லியன் இயர்ஸ் எகோ. 250 மில்லியன் இயர்ஸ் எகோ நம்ம எர்த்தை பெர்மியன் சொல்லுவோம். அதாவது இந்த 7 காண்டினென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாம் ஒரே காண்டினெண்ட்டாக பாஞ்சியா அப்படிங்கிற லேண்டாக இருந்தது. அதை சுற்றி இருக்கக்கூடிய வாட்டரை வந்து பந்தலேசான்னு சொல்லுவோம். ஓகே, அண்டு 200 மில்லியன் இயர்ஸ் எகோ ட்ரையாசிக்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஒன்றா இருந்த பாஞ்சியா ரெண்டாக டிவைட் ஆகிருக்கும். எப்படின்னு பார்த்தோன்னா கோண்டுவானா லேண்ட் அண்டு அங்காரா லேண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் ஆகிருக்கும். நடுவில் பார்த்தோன்னா தெதிசி இருக்கும். காண்டினென்ட்ஸ் ஆனது ஒவ்வொரு மில்லியன் இயர்ஸ்க்கும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை காண்டினென்டல் ரைடிங் சொல்லுவோம். இப்படி காண்டினென்டல் ரைடிங் ஆகிட்டு ப்ரெசன்ட் டேயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 7 காண்டினென்ட்ஸாக இருக்குது. அப்ராக்சிமேட்லி 140 மில்லியன் இயர்ஸ் எகோ இந்த இந்தியன் பிளேட்டானது டிவைட் ஆகும். எப்படி டிவைட் ஆகும்னு பார்த்தோன்னா அந்த சூப்பர் காண்டினென்டான கோண்டுவானாலேருந்து இந்தியன் பிளேட் டிவைட் ஆகி நார்த் சைடு பக்கம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டு அது ஏஷியா காண்டினென்ட்டோட ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, இந்த இந்தியன் பிளேட்டும் ரேஷியன் பிளேட்டும் ரெண்டும் வந்து இந்தியா அண்ட் நேபாளோட பவுண்ட்ரிஸில் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜாயிண்ட் ஆகிற பிளேஸில் தான் ஓரோஜெனிக் பெல்ட் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆகும். இந்த ஓரோஜெனிக் பெல்ட்டு எதை க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா டிபெட்டியன் பிளேட்யூ அண்டு ஹிமாலயன் மவுண்டைன். எண்டோஜெனிக் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஒன் எர்த்குவாக், செகண்ட் ஒன் சுனாமி அண்டு தேர்டு வால்கனோஸ். இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டு எர்த்குவாக். எர்த்குவாக்னா எர்த்தோட க்ரஸ்ட்டில் சடன் வைப்ரேஷன் வருது இல்லையா, அதை தான் எர்த்குவாக்குன்னு சொல்லுவோம். இது பார்த்தோன்னா ஆல் பார்ட்ஸ்க்குமே ஸ்ப்ரிட் ஆகும் இதனோட வேவ்ஸு. ஓகே, எர்த்குவாக் அந்த ஃபோக்கஸ் பண்ணது இல்லையா, அதாவது எர்த்குவாக்கோட ஆரிஜின் பாயிண்ட்டை தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஃபோக்கஸாக ஹைப்போ சென்டர்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து எபி சென்டருங்கிறது எர்த்குவாக்கோடைய அந்த வேவ்ஸு எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய இடத்த தான் நம்ம எபி சென்டர்னு சொல்லுவோம். சீஸ்மிக் வேவ்ஸ், அதாவது எர்த்குவாக் தான் இந்த சீஸ்மிக் வேவ்ஸை ஜென்ரேட் பண்ணுது. இதனுடைய நேச்சர், ஃபோர்ஸ், ஸ்பீட் எதை பொறுத்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அது எந்த ஸ்டேஜில் ட்ராவல் பண்ணுது இந்த வேவ்ஸு அப்படிங்கிறத பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அதாவது என்ன ஸ்டேஜின்னு பார்த்தோன்னா ஒன்று லிக்விட் ஸ்டேஜா இல்லை சாலிட் ஸ்டேஜா இல்லை கேசியஸ் ஸ்டேஜா, இந்த எந்த ஸ்டேஜில் ட்ராவல் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அதனுடைய ஸ்பீடு, ஃபோர்ஸு, நேச்சரும் இருக்குது. ஓகே, இந்த வேவ்ஸை சீஸ்மிக் வேவ்ஸை வந்து 3 மேஜர் டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி வேவ்ஸ் ஆர் பி வேவ்ஸ், செகண்ட் ஒன் செகண்டரி வேவ்ஸ் ஆர் எஸ் வேவ்ஸ் அண்ட் தேர்டு சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பிரைமரி வேவ்ஸ் ஆர் பி வேவ்ஸ். இது என்ன சொல்லணும்னா ஃபாஸ்டஸ்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லலாம். அதர் வேவ்ஸை காட்டிலும் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து எபி சென்டர்லேருந்து எர்த்தோடைய சர்ஃபேஸை ஃபஸ்ட்டு டச் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரைமரி வேவ்ஸ் தான். ஓகே, இந்த ப்ரைமரி வேவ்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேஜஸில் பாஸ் ஆகி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சாலிட், லிக்விட் அண்டு கேஸஸ் ஸ்டேஜஸில். இந்த ப்ரைமரி வேவ்ஸோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோன்னா 5.3 கிலோமீட்டர் டு 10.6 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அதாவது இதனோட ட்ராவலிங் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 5.3 கிலோமீட்டர்லேருந்து 10.6 கிலோமீட்டர் பெர் செகண்டுக்கு ட்ராவல் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ். இது ஒன்லி த்ரூ சாலிட் ஸ்டேஜில் மட்டும்தான் இந்த ட்ராவல் பண்ணும் இந்த எஸ் வேவ்ஸு. ஓகே, இதனோட ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தோன்னா 1 கிலோமீட்டர் டு 8 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ஸ். சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ். இது அதாவது பி வேவ்ஸ் மாதிரியே இதுவும் ட்ராவல் பண்ணும்.
அதாவது எர்த்தோட சர்ஃபேஸில் லாங் ட்ராவல் பண்ணும். பட் இதனோட ஸ்பீடு பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தோன்னா 1 கிலோமீட்டர் டு 5 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ஸ். எர்த்குவாக் வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை சீஸ்மோகிராஃப்னு சொல்லுவோம், ஆர் சீஸ்மோமீட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த எர்த்குவாக்ஸை ஸ்டடி பண்ணக்கூடிய சயின்ஸை என்ன சொல்லுவோம்னா சீஸ்மோலஜி அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் சுனாமி. The word tsunami, Japanese term. அதாவது சுனாமி மீன்ஸ் ஹார்பர் வேவ்ஸ், அதாவது துறைமுக அலைகள்னு சொல்லுவோம். சீ வேவ்ஸ் லார்ஜ் சீஸ்மிக்கலாக ஜென்ரேட் ஆகிறது தான் சுனாமின்னு சொல்லுவோம். இந்த சுனாமிக்கான காசஸ் பார்த்தோம்னா எர்த்குவாக்ஸ், சப்மரின் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அண்டு லேண்ட்ஸ்லைட்ஸ். இதுதான் வந்து எர்த்குவாக்ஸ்க்கான சுனாமிக்கான காசஸ். ஓகே, இதனோட ட்ராவலிங் ஸ்பீடு, அதாவது சுனாமி வேவ்ஸோட ட்ராவலிங் ஸ்பீடு பார்த்தோன்னா கிரேட்டர் ஸ்பீடு மோர் தென் 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, இதனோட லென்த்தும் பார்த்தோம்னா எக்ஸிட் 600 கிலோமீட்டர் சொல்லலாம். அதாவது கோஸ்டல் ஏரியாவில் ஷோரில் பார்த்தோன்னா இதனுடைய ஹைட்டு, அதாவது இந்த சுனாமி வேவ்ஸோட ஹைட்டு 15 மீட்டர் இருக்கும். சுனாமியோட காசஸ்ஸு நம்ம எர்த்குவாக், சப்மரீன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட் பார்த்தோம்னா இதெல்லாம் ஓசேனிக் கிரஸ்டில் ஏற்படக்கூடியது. 2004 சுனாமிக்கு என்ன காசஸ்ன்னு பார்த்தோன்னா இந்தியன் ஓசனில் ஃபார்ம் ஆன எர்த்குவாக் தான். இதனோட ட்ராவலிங் ஸ்பீடு பார்த்தோன்னா 600 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ். இதனால் எவ்வளோ டெத் ஆச்சுன்னு பார்த்தோன்னா 2,80,000. 2,80,000. ஓகே, இந்த எர்த்குவாக்கானது ஃபஸ்ட்டு எங்கே ஃபோக்கஸ் ஆனிச்சின்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியாவில். ஓகே, அது நம்ம சென்னையை ரீச் ஆகிறதுக்கு 7 hours எடுத்துக்கிடுச்சு. வால்கனோ ஈஸிய வெண்ட்டுன்னா எர்த்து க்ரஸ்டோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் பாயிண்ட்டை தான் வெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஆல்ரெடி மாண்டிலில் மேக்மா சாம்பர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மேக்மாவோடைய மெட்டீரியல்ஸ்னு பார்த்தோன்னா ஹாட், சாலிட், லிக்யூட் அண்ட் கேசியஸ் மெட்டீரியல்ஸ், இதை தான் மேக்மான்னு சொல்லுவோம். இந்த மேக்மா எருப்ட் ஆகி எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு வரும்போது அதை லாவான்னு சொல்லுவோம். இந்த வால்கனோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிளேட்ஸோட மூமெண்ட்ஸால். ஓகே, நெக்ஸ்ட்டு மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வால்கனோஸ். மேக்மா சாம்பருங்கிறது அந்த மேக்மாவுடைய டெபாசிட் பாயிண்ட் சொல்லலாம். வெண்ட்டுங்கிறது எர்த்து கிரஸ்டோடைய ஓப்பனிங் பாயிண்ட்டை வெண்டுன்னு சொல்லுவோம். அண்டு வால்கானிக் கோன், அதாவது அந்த மேக்மா ஃபார்ம் ஆகி டெபாசிட் ஆகியிருக்கு இல்லையா கோன் மாதிரி, அந்த ஷேப்பை தான் வால்கானிக் கோன்னு சொல்லுவோம். வந்து கிரேட்டர், அதாவது மேக்மாவோட ஃப்ளோஸ் அவுட் ஆகக்கூடியது தான் கிரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வால்கனோஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வால்கனிக் எரிப்ஷனை பேஸ் பண்ணி 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆக்டிவ் வால்கனோ, அண்ட் செகண்ட் ஒன் டோர்மண்ட் வால்கனோ, தேர்ட் ஒன் எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ. வால்கனோ derived from the Latin term வால்கன். ஓகே, இந்த ரோமன் காட் ஆஃப் ஃபயருங்கிற நேம் தான் வால்கனோவாக மாறிச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் வால்கனோ, அதாவது ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வால்கனோவை தான் ஆக்டிவ் வால்கனோன்னு சொல்லுவோம். அதாவது கரண்டில் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடியதை ஆக்டிவ் வால்கனோன்னு சொல்லுவோம். இது எதையெல்லாம் எஜெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா வால்கானிக் லாவா, கேஸஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டட் மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டோர்மண்ட் வால்கனோ ஆர் ஸ்லீப்பிங் வால்கனோ, அதாவது கரண்ட்லி ஃபங்க்ஷனில் இல்லை, ஸ்லீப்பிங்கில் இருக்குது. அது ஃப்யூச்சரில் ஃபங்க்ஷன் ஆகலாம், அதை தான் நம்ம ஸ்லீப்பிங் வால்கனோன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் ஃபியூஜி, ஜப்பான். தேர்ட் ஒன் எக்ஸ்டிங்க்ட் ஆர் டெட் வால்கனோ, அதாவது பர்மனண்டாகவே இந்த வால்கனிக் ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகிடுச்சு, அதை தான் நம்ம டெட் வால்கனோன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் கிளிமஞ்சரோ, தான்சானியா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை ஹில்ஸ். வால்கனோஸோட எரப்ஷனை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் பார்த்தோம். என்னது? ஆக்டிவ் வால்கனோ, ஸ்லீப்பிங் வால்கனோ அண்ட் டெட் வால்கனோ. அதே மாதிரி வால்கனோஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் இதை பேஸ் பண்ணிவிட்டு 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க.
composite volcano, second one shield volcano, third one dome volcano. First composite volcano. Composite volcano known as strata volcano. ஓகே, இதில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் காம்போசிட் இருக்கிறதுனால தான் இதை காம்போசிட் வால்கனோன்னு சொல்லுவோம். என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மெனி லேயர் ஆஃப் ஹார்ட் அண்ட் லாவா, பியூமிஸ் மீன் இந்த நுரைக்கற்கள், வால்கானிக் ஆஷ், இதெல்லாம் காம்போசிட்டாக இருக்கிறதுனால இதை காம்போசிட் வால்கனோன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது பசிபிக் ஓசனில் தான் இது ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் ஃபிஜி, ஜப்பான். வால்கானிக் டாம்ங்கிறது அதனோட ஷேஃபை வந்து பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதை வால்கானிக் டாம்னு சொல்லுவோம். அதாவது இந்த லாவா வந்து ஃபார்மேஷன் ஆகி ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் அதனோட ஷேஃப் இருக்கும், அதனால் இதை வால்கானிக் டாம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரிக்குட்டின், மெக்சிகோ. நெக்ஸ்ட்டு ஷீல்டு வால்கனோ, அதாவது இண்டன்ஸ் விஸ்கோஸ் லாவா ஃபார்மேஷன் ஆகிறது தான் ஷீல்டு வால்கனோஸ்ன்னு சொல்லியிருப்போம். அதாவது ஜென்லி ஸ்லோப்பிங் சைட்ஸு, இந்த லாவாவானது அப்படியே சர்க்குலர் மோஷனில் ஜென்லி ஸ்லோப்பிங் சைட்ஸாக ஃபார்மேஷன் ஆகிருக்கும். அதாவது இந்த லாவா ஃப்ளோவோட டைரெக்ஷன் பார்த்தோன்னா ஒரு ஷீல்டு மாதிரி க்ரியேட் ஆகியிருக்கும், அதை தான் நம்ம ஷீல்டு வால்கனோன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோலோவா, ஹவாய். Distribution of earthquakes and volcanoes. அதாவது மோஸ்ட் ஆஃப் த எர்த்குவாக்ஸ் அண்ட் வால்கனிக் எரிப்ஷன் வந்து பார்த்தோன்னா பர்டிகுலர்லி பவுண்ட்ரிஸில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதில் ஒன் சச் ஏரியா, அதாவது சர்க்கியூம் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், அதாவது பசிபிக் ஓசனில் இருக்கக்கூடிய இந்த வால்கனோஸை தான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், ஒரு ரிங் ஷேப்பில் இருக்கிறதுனால அதை பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம். இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரை வந்து மோஸ்ட் சீஸ்மிக்கலி அண்டு வால்கானிக்கலி ஆக்டிவ் சோன்னு சொல்லுவோம். அண்ட் அதர் பார்த்தோன்னா மேஜர் பிளேட்ஸ், மிட் ஓசேனிக் ரிட்ஜ் அண்ட் மிட் கான்டினென்டல் பெல்ட் அண்டு ஆல்பைன் ஹிமாலயா பெல்ட். Effect of volcanoes. First one constructive effect, second one destructive effects. Constructive effectsனா அதாவது வால்கானிக் மெட்டீரியல் வந்து சாயில் ஃபெர்டிலிட்டியும் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸையும் ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் ஹாட் வால்கானிக் ரீஜியன் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஜியோதெர்மல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெனி ஆஃப் த டோர்மெண்ட் அண்ட் ஆக்டிவ் வால்கனோஸ் வந்து மோஸ்ட் அட்ராக்டிவ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக இருக்குது. வேர்ல்டு லெவலில் அட்ராக்டிவ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக இருக்கிறது மெனி டோர்மெண்ட் வால்கனோஸும் ஆக்டிவ் வால்கனோஸும். ஓகே, அண்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கும் வால்கானிக் மெட்டீரியல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ், அதாவது வால்கானிக் எரிப்ஷன் வந்து பார்த்தோம்னா அந்த எர்த்குவாக்ஸ், அதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாஷ், ஃப்ளூட்ஸ், மட் ஸ்லைட்ஸ், ராக் ஃபால், இது எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது லாவா வந்து ட்ராவல் பண்ணுது. அதாவது லாங் ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து பாதிக்குது. லாவாவுடைய பேர்ன் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டஸ்ட்டையும் ஆஸையும் மேக் பண்ணுது. அது ப்ரீத்திங் ட்ரபிள்ஸ் வந்து ஏற்படுது. வால்கானிக் ரீஜியனில் அந்த வால்கானிக் எரிப்ஷன் வந்து வெதர் கண்டிஷனையும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, இது வரைக்கும் லித்தோஸ்பியரில் எண்டோஜெனிக் ப்ராசஸில், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து, அதாவது இன்னர் பார்ட்டில் இருக்கக்கூடிய கோர் மண்டல் கிரஸ்ட்னு பார்த்தோம். அண்டு ராக்ஸோடைய டைப்ஸ் பார்த்தோம். இக்னேசியஸ் ராக்ஸ், செடிமெண்டரி ராக்ஸ், மெட்டாமார்பிக் ராக்ஸ் அண்டு ராக்ஸோட சைக்கிள் பார்த்தோம். அதில் இன்டர்னல் ப்ராசஸில் பிளேட் டெக்டானிக்ஸ் பற்றி பார்த்தோம். எர்த்தோட எண்டோஜெனிக் ப்ராசஸில் எர்த்குவாக், சுனாமி அண்ட் வால்கனோஸ் பற்றி பார்த்தோம். வால்கனோஸில் 3 டைப்ஸ் பார்த்தோம். ஆக்டிவ் வால்கனோ, ஸ்லீப்பிங் வால்கனோ அண்டு டெட் வால்கனோ. அண்ட் வால்கனோஸோடைய ஸ்ட்ரக்சரையும் காம்போசிஷனையும் பேஸ் பண்ணி காம்போசிட் வால்கனோ, ஷீல்டு வால்கனோ அண்டு டோம் வால்கனோ டைப்ஸ் பார்த்தோம். அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக்ஸ் அண்டு வால்கனோஸ் பார்த்தோம். எஃபெக்ட் ஆஃப் வால்கனோஸ், அதில் 2 டைப்ஸ் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட், டெஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட். ஓகே.